காலையில் பேரூரில் ரெண்டு விதமான நிகழ்ச்சி நடந்தது. பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது. தற்பொழுது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதா ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருந்தது. அது எப்படி பார்க்குறீங்க? நீங்களே கரெக்டாக இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின், அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு மருதாசல் அடிகளார் அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க. இது வருஷம் அவங்களுடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம். இதுக்கு தான் அழைப்பு. ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க, மோகன் பாகவத்தை. இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட மாட்டாங்க. நாங்களும் அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க. அதாவது நூற்றாண்டு விழா. அவர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாபிஷேகம் மட்டுமல்ல, தமிழ் வளர்த்தது, தமிழ் கல்லூரி தான் அவர் வச்சுருக்கார். அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை. இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம், கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு தான் போவேன் மடத்துக்கு. இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு, அவருடைய இடத்துல நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்போவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்துக்கு முக்கியமான போகிறா வந்திருந்தாங்க. அதுக்கு ஆரம்பத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க. அவர் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இல்லை 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 புரியல. அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அடிகளாருடைய நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அதுக்கு இந்த என்னுடைய தொகுதி அது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே இருக்கவங்க இது பண்ணாங்க. அந்த அடிப்படையில் கொடுத்தோம். இது இதுக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ மேலே எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க. அது தனி அமைப்பு. அதே போல் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு. ஆனால் இப்போ திமுக அவங்களுடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரித்து இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க. இது மனசாட்சியில் செய்கிற வேலை. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை, அந்த மடம் ஒரு புனித மடம். நாங்கள் எப்போவுமே போவோம். நான் மட்டும் இல்லை, அதை கலந்து போனால் எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேறு